வெற்றிவேல் முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேதி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யமாஹிதி ஜகத்ராः ஸ்திரைர்வைஷ்ணுஷ்டுவாஸ்மஸ்தனுபிः यस्येम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षयो वैश्वदेवीः स्वस्ति न बृहस्पतिः तथास्तु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு மகா வாக்கிய உபநிஷத்தில் முதல் மந்திரத்தை சிந்திக்க ஆரம்பிக்கலாம். இதில் பிரம்மா குருவாகி தேவர்களுக்கு அனுபூதி பற்றிய விஷயங்களை பேசுகிறார். சிரவணம் தாண்டி மனனம் தாண்டி நிதித்தியாசனம் கடந்த நிலை தான் அனுபூதி நிலை பேச முடியும். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பரோட்சமாக இருக்கிறது பிரத்யக்ஷமாகி பிரத்யக்ஷமாக இருக்கிறது அபரோட்சமாக மாறணும். பரோட்சம்னா எங்கேயோ கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற அறிவு. பிரத்யக்ஷம்னா இப்போயே நான் அதை உணர்கிறேன், பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறேன், நான் உணர்கிறேன், கடவுள் இருக்கிறாருங்கிறத நல்லா உணர்கிறேன் அப்படிங்கிறத அனுபவம். அந்த பரம்பொருள் இப்படி தான் இருக்கிறார், அவர் நானாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அனுபூதி. இங்கே அனுபூதியை பற்றி தான் பிரம்மா தேவர்களோட டிஸ்கஸ் செய்கிறார். இனி அத்தங்கிற வார்த்தை தான் அகரத்துலேருந்து தான் எல்லா காவியங்களும் உபநிஷத்துகளும் சாஸ்திரங்களும் ஆரம்பிக்குது. அத்த அல்லது ஓம். ஓம் எல்லாவற்றையும் விட மேலான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம், அமிர்தம்னு சொல்லலாம், பிரம்மம்னே சொல்லலாம் டைரெக்டாக. ஓங்காரத்துக்கு கொடுத்துருக்க விளக்கமும் அதை பற்றிய அறிவும் ஒரு நல்ல முமுட்சு தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் கட்டாயம் ஓங்காரத்தை தன்னுடைய மூச்சுக்காத்தா பயன்படுத்துவான். அவ்வளோ முக்கியமான அர்த்தம் செறிந்ததாக இருக்குது ஓங்காரத்துக்கு, அவ்வளவு பவர். ஓங்காரம் முதல் வார்த்தை தாரம் ஒரு அர்த்தம் இருக்குது. தாரம் என்னது? உங்களோடு பொருந்தும் இறைவனோடு பொருத்தும் சகல தடைகளையும் தாரம் கடந்து செல்லும், அது தாரம். ரெண்டாவது அர்த்தம் பிரணவம். பிரணவம் என்ன? பிரணவங்கிறது எல்லாரையும் நான் வணங்குகிறேன், எல்லா சாஸ்திரங்களையும் நான் வணங்குகிறேன், எல்லாரையும் நான் வணங்குகிறேன். பிரணவ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் பிரணாம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்புறம் சர்வ வியாபம், அது எங்கும் இருப்பது. ஓங்காரம் எங்கும் இருப்பது, எல்லாருக்குள்ளேயும் ஓங்கிற சத்தம். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், சத்தம் கேட்டுட்ருக்கேன், ஃப்ரீக்குவன்சி கம்மியாக இருக்கிறதுனால. ஏன்னா கிளாஸ் ஒரு ரொம்ப சாந்த நிலையில் தான் எடுக்க முடியும். காலையில் ஆரம்பிக்கும் போது இந்த சவுண்டு வராது, சாயந்தரம் தியானம் முடிக்கிறப்ப இந்த சவுண்டு நல்லா விகாரமாக கேட்கும். ஓம் நல்லா கேட்கும். இப்போ கேட்டுருக்கு. எனக்கு மட்டுமா கேட்குதுன்னா அண்ட சராச்சரங்கள் எங்கும் கேட்குது. ஃப்ரீக்குவன்சி புரிஞ்சவங்க, ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறவங்க அதை என்ன பண்ணுறாங்க? சிரவணம் பண்ணுறாங்க. அப்போ அத்வைதம் கடவுள் ஒருவர் தான் அப்படிங்கிறது இந்த ஒன்று போதும். நான் இருக்கணும், நான் வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் சுகமாக வாழணுங்கிற உங்களுடைய அந்த உள்ளுணர்வு தான் இறைவன்.
அதை தான் சத்து சித்த ஆனந்தம்னு நம்ம சொன்னோம். அதில் ஓங்காரம் சர்வவியாபமாக இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்கிறது வந்து ஒரு அதிசயத்துலேயும் அதிசயம். இது ஒன்று போதும், இந்த உலகத்தில் ஒரு நெட்வொர்க்கு தான் வேலை செய்யுதுன்னு. ஒரு நெட்வொர்க்கே தன்னுடைய எல்லா கஸ்டமருக்கும் சர்வீஸ் செய்கிறது. அது மாதிரி ஓங்காரம் எல்லாருக்குள்ளேயும் ஒலிக்குது. அப்போ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் எல்லா பொருட்களுக்குள்ளேயும் ஜடமாக இருக்கட்டும் சேத்தனமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு சவுண்டு கண்டிப்பாக இருக்குது. அந்த சவுண்டை நீங்கள் அதை அடித்து பாருங்கள், அது வெளிப்படும். எந்த பொருள், ஒரு பொருளை தட்டி பாருங்கள், ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சவுண்டு கொடுக்கும். கண்டிப்பாக அதில் அகரமோ உகரமோ மகரமோ நிச்சயமாக இருக்கும். மூணாவது சர்வவியாபியா, நாலாவது ஊர்தவம். நீ ஓம்னு சொல்லும் போதெல்லாம் உன்னுடைய உயிரானது சைத்தன்யமானது சகசிராரம் ஏறுது, சத்தை நோக்கி பயணிக்குது. ஓம்னு இழுக்கிறதுனால பிராணன் அதை கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுது, சகசிராரம் போகுது. அதனால் ஊர்தவங்கிற பேர். வார்த்தையெல்லாம் மறக்கூடாது, ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு 9 வார்த்தை சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அர்த்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு உபநிஷத்தில் ஒவ்வொரு அர்த்தம் அது வெளிப்படுத்துது. அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த அதர்வசிரா உபநிஷத்தில் இந்த பல பாயிண்ட்டு, நிறைய பாயிண்ட்டு சொல்லுது. அதில் 9 செலக்ட் பண்ணி சொல்கிறோம், உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 9. ஒன்று என்னது, தாரம். ரெண்டாவது என்னது, முதல்ல தாரம் பிரணவம், எல்லாரையும் வணங்குகிறேன். மூணாவது சர்வவியாபம், எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன், எங்கும் பரவி நிற்கிறேன், எங்கும் இருக்கிறேன், உள்ளேயும் வெளியும். நம்மதுக்கு தான் உள்ளே வெளியெல்லாம், பரம்பொருளுக்கு உள்ளே வெளியெல்லாம் கிடையாது, ஒன்று தான். அடுத்த ஊர்தவம் ஓங்காரம் சொல்லும் போது சகசிராரத்துக்கு இந்த சைத்தன்யம் பயணிக்கும். அடுத்த சூக்ஷ்மம், எல்லாருக்குள்ளேயும் நுழைந்து செல்லும், கமனம்னு பேர். எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவி சொல்லும், அதனால் சூக்ஷ்மம். அத்வைதம் ஒன்றாக இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஓங்கார சவுண்டு தான் கேட்குது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சவுண்டு கேட்கல. அதனால் அது பேர் அத்வைத்தம். அடுத்ததா ஓங்காரம் ஜபிக்க ஜபிக்க பிரகாசம், ஓங்காரம் ஜெயிக்க ஜெயிக்க ஜபிக்க ஜபிக்க பிரகாசம். அப்புறம் வித்யுத், ஆனால் மிகுந்த ஆற்றல் மிக்கது, மிகுந்த ஆற்றல் மிக்கது. இந்த பிரம்மம் அப்படி சொன்னால் 1 கோடி சூரியனுடைய வெப்பமும் வெளிச்சம்னா அது ஒரு பெரிய ஜென்ரேஷன் தானே, ஒரு பெரிய ஜென்ரேட்டர் தானே அது. அதனால் ஓங்காரம் வித்யுத், வித்யுத்தம். அடுத்தது ஓங்காரம் பிருகத்திம், பிருகத்திம், பிருகத்தினா நம்ம பிரம்மம், அந்த வார்த்தை அதுலேருந்து தான் வந்துருக்கு. எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்குவது, மிகப்பெரியது, அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. உலகத்தில் எது பெருசோ அதுவாக இருக்குது இந்த ஓங்காரம். இப்படி 9 தத்துவ வார்த்தைகளை மிக முக்கியமாக அரியன் அதை இங்கே அறிமுகப்படுத்திட்டு, அத அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஓங்காரத்தினுடைய முதல் எழுத்து அகரத்தை வச்சு இந்த மந்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அதஹோவாச்ச பகவான் பிரம்ம அபரோக்ஷ அனுபவம். பிரம்மா வந்து அபரோக்ஷ அனுபவத்தை பற்றி அவனால் உள்ளே போனால் தான் அது புரியும், உள்ளே போனால் தான் அது அனுபவத்தியை அடைய முடியும். அனுபவத்தியை வெளியில் கடவுளை நான் எங்கேயும் கடவுளை பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு ஃப்ரீக்குவென்சியில் இருக்கான மனுஷனே இல்லை, அவன் என்னென்னையோ தேடி போகிறான். அதனால் இன்றைக்கி அனுபவம், அபரோக்ஷ அனுபவத்தை பற்றி அதை பற்றி உபனிஷத்து எது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி வியாக்கியாயாஸ்யாமகா, வியாக்கியானம் பண்ண போகிறேன். குஹ்யாத் குஹ்யதர ஏஷா ந பிராகிருத்தா உபதேஷ்டா. உபதேஷ்டானா பிராகிருத உபதேஷ்டானா சாமானிய நேச்சுரலாக இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களுக்கு ந உபதேஷ்டா, உபதேசம் செய்யக்கூடாது. ஏன்னா குஹ்யாது குஹ்ய தர ஏஷா, ரகசியத்திலும் ரகசியமாக இருக்கக்கூடிய ரகசியம் இது. அதனால் இந்த அனுபூதி பற்றிய விவரங்களை சாமானியர்களுக்கு கூற வேண்டாம். சாத்விகையா, சாந்தமாக இருக்கிறானா, பணிவாக இருக்கிறானா, சாத்விக குணத்தில் இருக்கானா, சத்துவகுணத்தில் இருக்கிறானா. சத்துவகுணமாக என்னது, சும்மா இல்லை, 70%, 75%க்கு மேலே போயிருக்கணும் சத்துவகுணம்.
இன்னும் இந்த கர்மயோகத்தினுடைய தனிச்சிறப்பே என்னது? இப்போ பரபரப்பாக இருக்கீங்க, எல்லோரும் இளைஞர்களாக இருக்கீங்க, பல குறிக்கோள் இருக்கும், கொள்கை இருக்கும், லட்சியம் இருக்கும், இதெல்லாம் அடையணுங்கிற சிந்தனை இருக்கும்போது எப்படி சாந்தமாக இருப்பீங்க? சத்துவகுணம் இருந்தால் சாந்தமாக இருப்போம். ரஜோகுணம் தான் என்னது? பரபரப்பும் பதட்டமும் குழப்பமும் மயக்கமும் சந்தேகமும் அறியாமையும். சத்துவகுணம் வெளிச்சம், கிளியராக தெரியும், இதான் செய்யணும், இது செய்யக்கூடாது. சத்துவகுணம் இருந்தால் தான் ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும்னு சொன்னேனே. உனக்கு சுகம், உனக்கு பாக்கியம் நல்லா இருந்தால், சத்துவகுணத்தில் இருந்தால் நீ கொடுக்கக்கூடிய இன்பத்தை கூட அனுபவிக்கிற பக்குவம் உனக்கு இருக்கும். இல்லைன்னா சத்துவகுணம் இல்லைன்னு சொன்னால் ஆனந்தமும் அமைதியும் நீ அனுபவிக்கவே முடியாது. அப்போ அது மாதிரி பண்ண முடியும்ப்பா. நீ இதை மைண்ட் செட் பண்ண, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதிசூக்ஷ்மமான சொல்கிறேன், நீங்கள் 70-90 வயசில் இந்த முடிவை எடுப்பீங்க. உங்கள் மைண்டை நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயுமே அது இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குற பர்செப்ஷன் சொல்லுவாங்க. அது நீ ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குற? தமோகுணத்துலேருந்து பார்க்குறியா, ரஜோகுணத்துலேருந்து பார்க்குறியா, சத்துவகுணத்துலேருந்து பார்க்குறியா, இல்லை மனதிலேருந்து பார்க்குறியா, புத்தியிலேருந்து பார்க்குறியா, உயிரிலேருந்து பார்க்குறியா? அதை வச்சு தான் நீ முடிவு எடுக்க முடியும். இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னா இங்கே ஒரு ஃபைலில் இருப்பேன், இங்கே ஒரு ஃபைல் ஓப்பனாக இருக்கும், இங்கே ஒரு ஃப்ரீக்குவென்சியில் பேசின்னு இருப்பேன். பூஜை பண்ணுறப்ப வேறு ஃப்ரீக்குவென்சி, கிரிவலம் வரும்போது வேறு ஃப்ரீக்குவென்சி, வீட்டில் இருக்கும்போது வேறு ஃப்ரீக்குவென்சி. மாறுதா இல்லையா? ஆனால் ஒன்றுக்கு ஒன்று என்னது? சம்மந்தம் இல்லாதது. ஆனால் அந்தந்த ஃபீல்டில் உள்ளே போனோன்னே உள்ளே போய்டுறோம். புரியுதா? நீங்கள் உள்ளே போக முடியல. ஏன்னா இந்த அலைகள் என்ன பண்ணுது? உங்களை திரும்ப திரும்ப அடித்து வெளியில் தள்ளுது, புறத்தையே தள்ளிக்கிட்டு இருக்கு. மனம் அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த கர்மயோகம் அந்த அலைப்பாயிற தன்மையை அலையிலேருந்து அந்த பக்கம் கடத்தி கொண்டு விடும். இல்லை ஓங்காரம் அந்த பக்கம் கொண்டு கடத்தி விடும். அலைகளை நிறுத்துறதுல பிராணாயாமமும் வேலை செய்யுது, ஓங்கார ஜபமும் வேலை செய்யுது. ஓங்காரத்தை ரொம்ப ஆத்மாத்மமாக சொல்லணும். கடவுளை கூப்பிடுற மாதிரியே ஓங்காரத்தை கூப்பிடணும். நீ கூப்பிட்றது கடவுள் தான். யார் அந்த கடவுள்? உங்களுள்ளே இருக்கக்கூடிய சத்து. எங்கும் இருக்கிறார், உள்ளே ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம். அப்போ இந்த உபதேஷ்டா ரகசியத்தை அறியணும்னா அவன் உள்ளே போகணும். உபதேசத்தை பெறக்கூடியவர்களும் உபதேஷ்டான்னு பேர். உபதேசம் கொடுக்குறவங்க உபதேசக்கு, உபதேசத்தை வாங்குறவங்க உபதேஷ்டா. எல்லாருக்கும் இந்த உபதேசம் பண்ணாதீங்க, புரியாது. அதான் சொல்ல வருது. முதல்ல சத்துவகுணத்தில் அவன் இருக்கணும். அதுவும் எப்போ? சத்துவகுணத்தில் இருந்தால் சமத்துவம் வரும். சமத்துவம் இருந்தால் தான் என்ன, சாந்தமாக இருப்பேன். சாந்தமாக இருந்தால் தான் குரு சொல்கிறத நீ உனக்கு உள்ளே போகலன்னா உள்ளே போக. ஏன்னா எல்லாம் சொன்னார், எல்லாம் கேட்டுதான் இருந்தேன். எனக்கு இது ஒரு சிந்தனை வேறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அவர் பாதி பேசி பாதி புரியல. அரை தூக்கத்தில் கேட்ட மாதிரி இருக்கும். டக்குன்னு 1 hour ஆடியோ முடிஞ்சிடும். அவர் தூங்கிட்டேன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கேட்டேன், அப்புறமா தூங்கிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நல்ல விழிப்பு நிலையில் கேட்கணும். இந்த விழிப்பு நிலையில் இருக்கிறதுக்கு சமத்துவம் முக்கியம். சமத்துவம்னா என்னது? மனம் அலைப்பாயாமல் அமைதியாக இருக்கும் நிலை. அது கர்மயோகம் தருது, இல்லை ஜபயோகங்கிற ஓங்காரம் தருது, இல்லைன்னா பிராணாயாமம். இந்த மூணுமே என்ன பண்ணுது? சமத்துவத்தை கொடுக்குறது. சமநிலையில் வாழ்கிறது தான் சக்ஸஸ். அதுக்கப்புறம் நீ ப்ளஸில் போகிறதெல்லாம் பெரிய சாதனை. நீ மைனஸில் போகாமல் ஈக்குவலாக போ. புரியுதா? மைனஸில் நீ நேரடியாக ஈக்குவலாக போக முடியாது. ஈக்குவலாக வரத்துக்கு தான் கர்மயோகம். கர்மாவாக செஞ்சினா நீ செத்த. கர்மத்தை யோகமாக அவன் செய்கிறான். இது இந்த சம்சாரி அவன் சத்துவகுணத்துக்கு வர்றதுக்கும் இதுதான் வழி. இந்த கர்மாலேருந்து அவன் விடுபடுறதுக்கும் இதுதான் வழி. இப்படி கர்மாவை ஒரு யோகமாக செய்துக்கிட்டே இந்த சிரவணத்தை பண்ணிக்கிட்டே வந்தானா, இந்த 50 ஆண்டுகள் வயசுக்குள்ளே, 50 வயசுக்குள்ளே இல்லற கடமையும் தொழில் கடமையும் செய்து இந்த சிரவணத்தையும் மனனத்தையும் 50 வயசுக்குள்ளே முடித்தானா பேலன்ஸ் பண்ணணும். அதான் பேலன்ஸுக்கு தான் என்னது? ஈக்குவலைசர்னு பேர், ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். அப்படி பண்ணானா அடுத்தது அனுபூதியை பற்றி அவன்கிட்ட பேசுகிறதுல அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா அனுபூதி ஒன்றுமே புரியாது. புரியுதா? அங்கே கர்மத்தை யோகமாக செய்ய அப்படின்னு தொடர்ந்து சம்சாரிக்கு அறியாத வரைக்கும் நீ அறிய என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கர்மா எரிஞ்சு போகிறதுனால சமத்துவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சிரவண மனனத்தினாலே என்ன வந்துடும்? கர்மாவே இல்லாமல் போயிடும்.
இப்போ அறியாதவன் என்ன பண்ணணும்? முதல்ல சம்சாரியாக இருக்கிறவன் பிரம்மஞானம் அறியலை, ஒரு 35 வயசில் இருக்கிறான், 25 வயசில் இருக்கிறான், இல்லை இப்போ தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு வச்சுங்க. அவன் என்ன பண்ணணும்? கர்மத்தை பண்ணணும், யோகமாக பண்ணணும். சரி, அறிஞ்சிட்டான், சிரவணம் ஆயிடுச்சு, மனனம் ஆயிடுச்சு, அப்புறம் அவன் கர்மத்தை விட்டுடலாம். கர்மாவே இல்லாமல் போயிடும். அந்த கர்மாவை அவன் ஃபோனில் முடிப்பான். அங்கே நிபுணத்துவம் வந்துடும், பலன் கருதாத நிஷ்காமியம் வந்துடும், பிரியத்தோடு செய்வான். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிற அறிவோடு செய்ய. அங்கே லாபம் இருக்காது, நஷ்டம் இருக்காது, பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது. அப்போ நிபுணத்துவம் வந்தாலே முதல்ல 8 மணி நேரம் வேலை 4 மணி நேரம் ஆகிடும். 4 மணி நேரம் வேலை 2 மணி நேரம். இப்போ நீங்கள் இந்த பக்கம் கர்ம ஞானத்தை கேட்டுக்கிட்டே வரீங்க, சிரவணம் பண்ணிக்கிட்டே வரீங்க. அப்போ எப்படி இருக்கும்? புரியுதா சொல்கிறது? அறிவு நுட்பமாக வேலை செய்ய நுட்பமாக கர்மம் இல்லாமல் போயிடும். அதனால் சம்சாரியாக இருக்கிறவன் கர்மயோகத்தோட சிரவண மனனத்தை முடிக்கணுங்கிற அறிவு இருக்கணும். இதுதான் விழிப்பு நிலை. விழிச்சுக்கிட்டவங்க தான் ஜெயிக்கிறாங்க. விழிச்சுக்கிட்டவங்களும் ஒன்றில் நிற்கிறோம், நேற்றே சொன்னேன். அதனால் சாத்விகன் தாண்டி அந்தர்முகாய இப்போ தான் ஒன்றுக்கும் காரணத்தை உள்முகமாக சிந்திக்கிறான். ஆகா, இவ்வளோ இருக்கா விஷயம், இப்படி இருக்கான், அப்படி இருக்கான். ஒருத்தன் வெளியில் நடக்கிறதெல்லாம் கடைசி 10% தான் வெளியில் நடக்குது. பாக்கி 90% ஒருத்தன் வாழ்க்கையில் உள்ள மனப்போராட்டமும், எரிமலை குமுறுறதும், இல்லை அவன் சாதிக்கணும், அவன் துடிக்கிறதும், அந்த ஃபயரை அவன் பாதுகாத்து இருக்கிறதும், மன உளைச்சல் இருக்கிறதும், ஒரு வெற்றியாளனை ஆகிறதுக்குள்ளே எவ்வளவு போராட்டங்களை அவன் கடந்து அவன் பயணிக்கிறதும், இதெல்லாம் ஞானம் என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடும். ஞானம் இல்லாமல் நீ போராடினாதான் பெரிய போராட்டமாக இருக்கும். ஞானத்தோடு செய், போராட்டமே இருக்காது. இப்படி தான் செய்யணும்னு ஒன்று அறிஞ்சு செய். எவ்வளோ பெரிய குழப்பம் வந்தாலும் அதுலேருந்து அதை சரி பண்ணிடலாம், அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம், எங்கேயும் மாட்ட மாட்டோம். அதனால் அந்தர்முகாய உள்முகமான பயணம். அந்தர்முகாயனா என்னது? உபாசனா பண்ணணும். அடுத்த சிரவணத்துக்கு அப்புறம் மனனம். சாத்விகம் சிரவணம், அந்தர்முகாய மனனம். திரும்ப அதில் தெளிவு இருக்கணும். இதுதான் ஜி சொல்கிறாங்க, இதுதான் பாயிண்ட்டு, இதை சிந்திச்சா அது அடுத்த கதவை திறக்குன்னு சொல்கிறாங்க. அதை சிந்திச்சு பாருங்கள், சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அடுத்த கதவை உங்களுக்கு திறந்துருக்கா? அடுத்த கதவை திறக்கிறனால தான் அடுத்த நாள் வரீங்க கிளாஸுக்கு, இல்லைன்னா வரமாட்டீங்க. ஒன்றுமே அவர்கிட்ட போய் ஒன்றுமே எனக்கு புரியலைங்கிற நிலையும் இருக்காது. ஒன்றும் நான் கற்றுக்கிட்டேங்கிற மாதிரியும் நான் ஒன்றுமே கற்றுக்கல அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது. கற்றுன்ட்ருக்கிறேன், லேர்ன் பண்ணுறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி தான் வேலை செய்யும். ஆனால் ஏதோ ஒரு அரிய விஷயத்தை கற்றுன்ட்ருக்கேன், நல்லா ப்ராக்ரெசிவாக இருக்கிறேன், மற்றவனுக்கு தெரியாத அரிய பொக்கிஷத்தை நான் இப்போ உள்வாங்கின்னு இருக்கேன் அப்படிங்கிற உத்வேகம் உங்களுக்குள்ளே உற்சாகத்தை நிரப்பும். அப்போ டயர்ட்னஸ் இருக்காது. எத்தனை வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சாந்த குணத்துக்கு தானாக வந்துடுவேன். ஏன்னா இது ஒரு லோகமாக இருக்கா இல்லையா? இது தனி லோகமாக இருக்குது. அந்தர்முகாய ஆழ்ந்த மனனம் செய்யக்கூடிய மனநிலை. பரிசுசுருஷா சேவா சுசுருதா, குருவுக்கு சேவா செய்கிறவன். இவங்களுக்கு குருவுக்கு பரிசுசுருதா சாதாரண சேவா இல்லை, சுற்றி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமா. பரிசுசுருதா அப்படி செய்கிறவனுக்கு இதை உபதேசிக்கலாம், மற்றவங்களுக்கு சாமானியர்களுக்கு கிடையாது. அத சம்ஸ்கிருதி பந்த மோக்ஷோ வித்யா. 2 கல்வி இருக்குது. ஒன்று அறிவு, ஒன்று அறியாமை. இது ரெண்டுமே 2 கண்ணாக தான் மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கான். அத சம்ஸ்கிருதி பந்த மோட்ச வித்யா விதே சக்ஷுஷி உபசம்ஹர்த்திய விஞ்ஞாய. இப்போ இந்த உலகம், இந்த பந்தம், இந்த மோட்சம் இதெல்லாம் அறிஞ்சு சாதகன் சக்ஷுஷி உபசம்ஹர்த்திய கண்ணை மூடி விஞ்ஞாய எல்லாத்தையும் சிந்திக்கணும். இவ்வளோ நாள் அது மாதிரி சிந்திச்சிருக்க மாட்டோம். நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், என்ன செய்யணும், எதுக்கு டெய்லி ஓடுறோம், இப்படி கஷ்டப்படணுமா, இந்த கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்கா, உயர்வு இருக்கா, அப்படியே இருக்கமா, இப்படிலாம் சிந்தனை வரும் நிறையா. அப்போ கண்ணை மூட உபசம்ஹரித்திய கண்ணை மூடி விஞ்ஞாய அறிய வேண்டும். அவித்யாலோக அண்டஸ்தமோ துருக்க. இந்த அறியாமை, ஜெகத்தை பற்றிய அறியாமை,
அவித்யாலோக. அதை உத்ருக்குன்னா நல்லா சிந்தித்து புரிந்து இந்த ஜகத்தை பற்றி நன்றாக அறிந்து சிந்தித்து புரிந்து விலக வேண்டும். தமோகி ஷரீர பிரபஞ்ச மா பிரம்மஸ்த. இந்த சரீரம்தான் பிரபஞ்ச பஞ்சபூதங்களால் ஆன இந்த சரீரம்தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை மறைக்கிறது. அறியாமைங்கிற இருளால், அறியாமைங்கிற சரீரத்தினால, சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இருளால் உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை அது மறைக்கிறதை அறிய வேண்டும். ஆவரணாந்தம் மறைத்து வைப்பது, ஆவரணம் போட்டு வச்சுருக்கு. அனந்தம் அகிலாண்டம் பூதம். இந்த எல்லையற்ற பேரண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சரீரத்திலிருந்து எல்லையற்ற பேரண்டம் வரைக்கும் இந்த ஸ்கிரீனானது அவித்யாவானது மூடி நிற்கிறது. நிக்கிலம் நிகமம் உதித்த சகாம கர்ம விவகாரோ லோகக. இந்த அறியாமையினால் இந்த உலகம் முழுவதும் சக்காம ஆசையோட, அவித்யா காம கர்மத்தை சொல்லுது. அறியாமை அவித்யா, சக்காம காமம், கர்ம விவகாரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போது. அதாவது இந்த சரீரம் அறியாமை ஆசை செயல் எல்லாம் சேர்ந்து விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. விவகாரம்னா என்னது? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வண்டி போகுது இல்லை, எவ்வளோ வண்டி போகுது, எவ்வளோ பைக்கு போகுது, எவ்வளோ காரு போகுது, எல்லாம் எப்படி போகிறானுங்க, எல்லாம் இப்படி போகிறாங்க, அவ்வளோ தீவிர கதியில் போகிறாங்க. அப்போ அவித்யா தான் ஜீவனும் அவித்யா தான் ஜகத்துமா இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு. அறியாமையிலே எல்லா வேலையும் செஞ்சுட்டுருக்கோம். ஒரே ஒரு கிளிம்ஸ் லைட்டு தெரியுது, லைட்டாக ஏதோ நாங்கள் இருக்கே, அப்படி தான் போகிறானே தவிர, அனுமானத்தில் தான் போகிறானே தவிர தெளிவாக அறிந்து புரிந்து அவனால் பயணிக்க முடியவில்லை. அதுதான் அவித்யான்னு சொல்கிறோம். இன்னொன்று மெய்யா நம்பி போகிறான். பொய்யா நினச்சி உதாசீனப்படுத்திடுறான். அப்படியே உண்மையை மறைப்பதும் பொய்யை உண்மையாக காட்டுவதுமாக தானே இருக்குது வாழ்க்கை. நான் அப்படி நினச்சாம்பான், உன்னையமா அப்படி நினைக்க சொன்னான். அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. நான் இப்படி நினச்சேன், நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், எனக்கு இப்படி தோணுச்சு. அதெல்லாம் தோணக்கூடாது. நீ உனக்கு தோன்றதெல்லாம் கரெக்டா? ஏன்னா பிரம்மாவா? இல்லை அப்படியே ஃப்ரீக்குவென்சி ஜீரோவில் மைனஸில் இருந்து நீ அப்படியே தியானத்தில் இருந்தால் முடிவெடுக்கிற இல்லையே. அதனால் ஏஷா அந்தகாரோ அயம் ஆத்மா வித்யாஹி காண்ட அந்தராதித்யோ நான் ஏஷா அந்தகாரோ அயம் ஆத்மா. இந்த ஆத்மா அதனுடைய சுபாவம் அந்தகாரம் இல்லை, ஆனால் அந்த இருட்டில் தான் இந்த ஆத்மா வெளிச்சமாக இருக்கு. நான் ஏஷா அந்தகாரோ அயம் ஆத்மா. இந்த ஆத்மா அந்தகாரம் இல்லை, பிரகாசமானது. வித்யா இந்த சித்தானது, இந்த உணர்வானது, இந்த அறிவானது காண்ட அந்தராதித்யோ உள்ள சூரியனாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது ஜோதி அதனுடைய ஜோதியும் மண்டலம் அதனுடைய பிரகாச மண்டலமும் கிராஹ்யம் ஏற்க வேண்டியது, அறிய வேண்டியது, புரிஞ்சு கொள்ள வேண்டியது. நான் பரம் வெளியில் இல்லை, புறத்தில் இல்லை, அகத்தில் அறிய வேண்டியது. அசாவ ஆதித்யோ பிரம்மதேஜ பயோ உபஹிதம் ஹம்ச சோகம். அசாவ ஆதித்யோ இந்த ஆத்மசூரியன் பிரம்மதேஜ பிரம்மத்தினுடைய தேஜம். உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா இருக்குல்ல பிம்பம், அது பிரம்மத்தினுடைய தேஜம், பிரம்மத்தினுடைய வெளிச்சம். அது பயோபஹிதம் அதை சார்ந்திருக்கு இந்த ஆத்மா. அந்த பரமாத்மாவுடைய பிம்பம் அதை சார்ந்திருக்கு. அதனுடைய பிரம்ம தேஜம் அதனுடைய வெளிச்சம்தான் இந்த ஆத்மா. இந்த ஆத்மா அதை சார்ந்து இருக்கிறது. இது பேர் ஹம்சகா. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுடைய பேர் ஹம்சக. அப்போ வெளியில் இருக்கிறது பரமஹம்சக. வெளியில் உள்ளே இருக்கா அப்படி உணர்கிறோம். எப்படி உணர்கிறோம்? உள்ளே இருந்தால் அம்சம், வெளியில் இருந்தால் அதுவே சொல்லுது. ஜீவாத்மா பரமாத்மா புரியறதுக்காக சொல்லுது. ஆனால் நெட்வொர்க் படி பார்த்தா
ஒரே ஆத்மா தான். இந்த உடம்பை உடச்சிருச்சுன்னா அது பரமாத்மா. உடம்போட இப்போ காற்று இருக்குது, பலூன் இருக்குது, காற்று ஊதி வைக்கிறோம். பலூன் உடஞ்சா உள்ளே காற்று வெளியில் காற்று. பலூன் உள்ளே இருக்கும்போது உள்ளே காற்று இருக்குதுன்னு சொல்லுவீங்க. பலூனை உடச்சிட்டா காற்று எங்கே இருக்குதுன்னு தெரியாது. எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போய்டும். அதனால் இந்த ஆதித்யா, இந்த அன்னம் ஜீவம், அம்சங்கிறது அன்னம். இந்த அன்னம் ஜீவன் பரமாத்மா ஒளியுடன் கலந்து சார்ந்துள்ளது. இது அம்சம், அது பரம அம்சமாகிறது. இந்த அம்சமானது பரம அம்சமாகிறது. இதுதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். சரி, பிராணாபானோபியாம் பிரதிலோம அனுலோபம் அபியாம் சமுலபிய சா சிரம் லப்துவா சிரலப்துவா சிரம் லப்துவா. சிரம்னா நீண்ட காலம் தபம் பண்ணதுனால லப்தவா இந்த சத்தை அறியலாம். நீண்ட கால தபம்னா என்னது? சிரவண மனன நிதித்தியாசனம். நீண்ட கால தபம் 36 24 12ங்கிறது ஒவ்வொரு சிஷ்யனுடைய மனோபக்குவம் ஆர்வத்தை பொறுத்து இருக்குது. பிராண அபானாபியாம் இந்த மேல்மூச்சு உள்மூச்சு, மேலே கீழே, மேல்காற்று கீழ்காற்று. பிரதிலோம அனுலோம ஆப்போசிட்டாக இருக்கிறது, நேராக இருக்கிறது காற்று. இந்த பிராணன், அந்த உயிரானது இந்த பிராணனில் மேலும் கீழுமா உள்ளே வெளியுமாகுமா அசைஞ்சிக்கிட்டே இருக்குது ஜீவாத்மா. சிரலப்துவா நீண்ட தபத்தினால, லப்துவா சம உபலப்ய இந்த சத்தை நாம் பெறலாம். இந்த சத்தை நீண்ட தபஸ்னால நாம் அறியலாம், பெறலாம். சம உபலப்யேவம் த்ரிவிருதாத்மனி பிரம்மண்ய அபித்தியாயமானம் சச்சிதானந்தம். இது 3 விதமான திரைகளால் ஆணவம் கர்மமாய், அவித்யா காம கர்மத்தினால, இல்லை தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணத்தினால இந்த பிரம்மமானது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை தியாயமான கவனிப்பதால், உள்ளே என்ன நடக்குது நமக்குள்ளே அப்படிங்கிறத கவனிப்பதனால இந்த 3 ஆவரணத்தை போட்டு மறைச்சி வச்சிருக்கிற அந்த பிரம்மத்தை சச்சிதானந்தகா, சத்து சித்த ஆனந்தமாக இருக்கக்கூடியதை நான் இருக்க வேண்டும், நான் அடைய வேண்டும், நான் சுகமாக வாழ வேண்டும்ங்கிற அந்த சத்து சித்த ஆனந்தம், இருப்பு உணர்வு ஆனந்தம், அந்த பரம்பொருளை பரமாத்மா விபாவதி இப்படி ஆழ்ந்த தியானத்தினால, உபாசனானால, நீண்ட விசாரத்தினால, நீண்ட கால தபத்தினால இந்த சச்சிதானந்தம் விபவதி விளங்குகிறது, தோன்றுகிறது, உணர்வு ஏற்படுகிறது, உணர்வு பிறக்கிறது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வே பிறக்கிறது. அந்த பரம்பொருள் என்னவா இருக்குது? பரம்பொருள் என்னவா இருக்குது? எப்படி அது இருக்குது? எப்படி பிறக்கிறது? எப்படி அறிவீங்க? முதல்ல அமைதிக்கு போ. முதல்ல சமத்துவத்துக்கு போனியா? சமநிலைன்னா என்னது? ஈக்குவலைஸ் பண்ணிட்டியா? மைனஸில் இருக்கும்போது ஜகத்தில் இருக்கேன்னு அர்த்தம். ஈக்குவலைஸாக இருக்குன்னா தியானத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸில் இருக்கீங்கன்னா அப்போ தான் அனுபூதியில் இருக்கிறேன்னு அர்த்தம். பாவம் அபாவம்னா மைனஸ். ஜகத்திலே இருந்த இவ்வளோ நாளாக, அதனால் மைனஸில். இப்போ ஜகமா பரமான்னு ஈக்குவலைஸ் பண்ணிட்டு நடுவில் நிற்கிற. இப்போ குரு உபதேசம் பண்ணும்போது பரம் முக்கியம் அப்படின்னு முடிவெடுக்கிற. அதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதனால தான் ஒரு பார்டராக 50 வயசுங்கிறத ஒரு கணக்கு போட்டோம். அந்த கணக்குப்படி பார்த்தா விபாவதி விளங்குகிறது, வைபவிக்கிறது. இந்த ஆத்மா நீண்ட தபத்தால் பெறப்படுகிறது, கவனத்தினால் தியானத்தினால் பெறப்படுகிறது. சச்சிதானந்தங்கிற அந்த உணர்வு தானாகவே இப்போ எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் நம்ம சிந்திச்சிருக்க மாட்டோம். இப்போ நம்ம குரு எடுத்து சொல்லும்போது ஆமாம் நான் வாழணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது, நான் இங்கேயே இருக்கணும் போகக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது, நான் எல்லாவற்றையும் அறியணும் அடையணுங்கிற புத்தி எல்லாருக்கிட்டையும் இருக்குது.
அதுதான் ஒரு மனிதனுடைய மனிதன் மட்டும் இல்லை, ஜீவனாக எதெல்லாம் இருக்கோ, சைத்தன்யமாக எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த உணர்வு கட்டாயம் இருக்குது. சகஸ்ர பானும் உச்சரித்தா. இப்போ இந்த அனுபூதி நிலையை பற்றி பேசப்போகுது. சகஸ்ர பானும் உச்சரித்தா பூரித்தத்வாது லிப்ஷா பாராவார பூர இவ நைச சமாதிகி நைச யோக சித்திகி நைச மனோலயக பிரம்ம ஐக்கியம் ததே. சகஸ்ரபானும் 1000 சூரியனுக்கு சமமான வல்லமையும் வெளிச்சமும் பூரித்தத்வாது பூரணமும். இப்போ என்னது பூரணமாக ப்ளஸ்ஸு எல்லாம், இப்போ எல்லாம் ப்ளஸ்ஸில் போகுது. ஈக்குவலைஸ் தாண்டிட்டோம். பூர்வமத்தி தான் ஈக்குவல். பூர்வமத்தியில் ரொம்ப நாள் வசிக்கணுங்கிறது முக்கியம். நீங்கள் அறிவு, இதுதான் அறிவு. அவசரப்பட்டுலாம் அங்கே ஒன்றும் ஆகாது. முதல்ல அவசரப்படுறதே அறியாமை தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் அவசரப்படுறோமா இல்லையா? வேக வேகமாக பண்ணுறோமா இல்லையா? ஏன்? எங்கே போகிற நீ? எங்கே போகிற? எங்கேயாவது முடிவு இருக்கா? நீ ஓடிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்நாள் ஃபுல்லாக. முதல்ல இந்த அறிவு இருக்கணும். இது ஒரு ஜென்மா, இதில் ஒரு 30-40 வருஷம் வாழ போகிறோம். அதில் ஒரு டார்கெட் இருக்குது, அதில் ஒரு வேலை இருக்குது, அதை பண்ணினா போதும். அதை சிறப்பாக பண்ணணும், உயர்வாக பண்ணணுங்கிற புத்தி இருந்தால் போதும். ஸ்ரத்தையாக பண்ணணும், பக்தியோடு பண்ணணும், அந்த புத்தி இருந்தால் போதும். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. ஏன்னா இது நீண்ட கால பயணம். நீ வாழ்க்கையை முக்தியை அடைஞ்சிட்டாலும் என்ன பண்ண போகிற? முக்தியை அடைஞ்சாச்சு, என்ன பண்ண போகிற? எங்கே ஓடுற நீன்னு? அது ஒரு சுபாவமாக இருக்குது. சுபாவமே வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோமே. மனிதன் சுபாவம், ஜகத்தை அபாவம். நீ யஜ்னத்தில் பாவத்தில் இருக்கணும், பக்தி பாவத்தில் இருக்கணும், ஞான பாவத்தில் இருக்கணும். நான் சுபாவத்தில் இருக்கிறேன்னா நீ உன்னுடைய ப்ரோக்ராம், உனக்கு சித்தத்தில் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கியோ, நீனா பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராம் தான். அது சரியானதா தப்பானது உனக்கு தெரியுமா? தெரியாது. அது பின்னாடி தான் நான் போவேன்னா என்ன அர்த்தம்? உன் மனநிலை எப்படி போதும்? மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டான்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? மனம் முன்னாடியே போகிறேன்னா மனத்துக்கு அறிவு இருக்கா? அங்கே தான் 3 பாயிண்ட் வைக்கிறோம். டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன், அஃபர்மேஷன். இந்த 3 நீ கடந்து போ, அதுக்குள்ளே தெளிவாயிடுவேன். மனம் அப்படியெல்லாம் கடக்காது. என்ன பண்ணும்? என்ன தோணுதோ அப்படி செஞ்சிடும், தான் தோண்டித்தனும். இறைக்காரியங்களை அப்படி பண்ணலாம், மனதில் தோன்றதை செய்யலாம். அது சுபம் சீக்கிரம்னு சொல்லுது, வேதமே சொல்லுது. சத்காரியங்களை வேகமாக செய்யலாம். பாக்கி நீ சத்காரியம் எங்கே பண்ணுற? நீ எல்லாம் நீ பண்ணுறது எல்லாமே அசத்து காரியம் தான். உன் கோலே அசத்து தான். நீ பண்ணியிருக்க இது வரைக்கும் உனக்கே தெரியாது, என்ன கோல் வைக்கணும்னே உனக்கு தெரியல. முதல்ல ப்ளஸ்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈக்குவல் ஆகணும். ஈக்குவலாக இருக்கிறதுக்கு முன்னாடி மைனஸில் இருக்குங்கிற அறிவு இருக்கணும். 1 by 1 நடக்கும். நடக்காமல் எங்கே போகுது? நடந்து தான் தீரும். எதுக்கு அவசரம்னு கேட்குறேன். இப்பயே நடக்கணும் என்னப்பான்னு கேட்குறேன். அதெல்லாம் கொடுத்தா என்ன தெரியுமா இருப்பேன்? அதோட இருந்துருவியா நீ இப்போ கேட்குறது இப்பயே நடந்துடுச்சு, என்ன பண்ணுவேன்? நாளைக்கு வேற ஒன்று கேட்பேன். நாளான்னைக்கு அது இன்னும் அது 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 அப்படின்ப. அது புத்தி, அது என்னது? அது குரங்கு. மனம் ஒரு அதனால் ஓடாத. அது சொல்லுது, சகஸ்ரபானும் உச்சரித்தா 1000 சூரிய வெளிச்சமும் பூரித்தத்துவாத. பூர்ணம் இருந்தால் அலைவோமா? பசியே இல்லை, ஹோட்டலில் தேடி அலைவோமா? இப்போ தான் சாப்பிட்டேன், அது ஒரு ஹோட்டல் வந்திருக்கு, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு இருப்பேன். சாப்பிடுவியா? சாப்பிட்டா நீ மனுஷனே கிடையாது. பூரணமாக இருந்தால், பசி இருந்தால் தானே என்ன பண்ணும்? பூர்த்தி பண்ணி ஏற்கனவே பூரணமாக இருக்க, தாகமே இல்லை, ஆனால் நான் ஒரு ஜக்கு ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறேன், அப்புறம் தாகமே இல்லை இன்னொரு ஜக்கு குடிக்கிறேன், பண்ண முடியுமா?
அதனால் பூரித்வாது. அப்புறம் லிப்ஸா பாராவார பூரைவ. லிப்ஸா ஆசை, அப்புறம் இந்த அலை பாயிறது பாராவாரம், இந்த அலை மேலே கீழே வருதில்ல அந்த பாராவாரம், அதெல்லாம் இல்லாத ஒரு நிலை, பூரண நிலை, வெளிச்சமான நிலை. 1000 சூரியன் சொல்லிடுச்சு. 1000 சூரியத்துக்கான வெளிச்சமான நிலை, பூரணமான நிலை, ஆசை ஆரவாரம் இல்லாத நிலை. நைசா சமாதி, சமாதி நிலையும் இல்லை, சமாதி நிலையும் இல்லை. அதாவது சொரூபத்தினுடைய சமாதி நிலைங்கிறது சொரூபத்தை கர்ப்பகிரகத்தை சுற்றி கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த இறை பரம்பொருளுக்குள்ளே நுழையிறது, அது வரைக்கும் சமாதி. அங்கே என்ன இருக்கும்? அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். நைசா யோக சித்தி, அதான் யோக சித்தின்னு பேர். அந்த யோக சித்தியும் இல்லை. இப்போ யோக சித்தினா என்னது? நீ அதோட சேரணும்னு நினைக்கிற, சிவபரம்பொருளோட சித்தானது சத்தோடு சேரணும்னு நினைக்கிற, அதுக்காக உட்காந்து தியானம் பண்ணுற. அது எப்படி உட்காரணும், எப்படி தியானம் பண்ணணுங்கிறத ஒருத்தவங்க உபதேசம் பண்ணுறாங்க. அந்த ஞானத்தை வச்சு தியானம் பண்ணுற. அது யோகம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அந்த சிவபரம்பொருளை தொட்டே ஆகும். ஒரு புள்ளி தான் நான் சொன்னேன், அதுதான் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புள்ளி எல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு புள்ளியில் இருக்குது. இப்போ சுயம் ஜோதிகிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது விளங்கணும். சுயம் ஜோதிகி அனந்த சக்தின்னு பல உபநிஷத்தில் சொல்லாச்சு. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினுடைய ஆற்றல். நேற்று சொன்னேன், ஒரு நெட்வொர்க்கு மத்திய பிரதேசத்தில் உட்காந்து 25 ஸ்டேட்டுக்கும் 25,000 சென்டர் போட்டு 25 கோடி மக்களை சேர்த்து 25 கோடி செல்லு உற்பத்தி பண்ணி 25 கோடி சிம் கார்டு போட்டு ஒரு இடத்துல ஒரே ஒரு பர்சன் மூலமாக இருந்து ஆதியாக இருந்து இந்த 25 கோடி மக்களுக்கும் கரண்ட்டு பாஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த கரண்ட்டு எங்கேருந்து வந்துச்சு? பிரபஞ்சத்தோட என்ன வாங்குகிறான்? ஒரு டேப்பு மாதிரி இவன்ட்டேருந்து ஓப்பன் பண்ணி இவங்களுக்கெல்லாம் பாயுது. சொல்கிறது புரியுதா? இந்த பரம்பொருள் 25 கோடி மக்களுக்கான சேவையை இவன் மூலியமாக கரண்ட்டை கொடுத்து செயல்படுத்துது. நம்ம நினைப்போம் இவன் அதுக்கு தகுதியான பாத்திரமாக இருக்கான். அந்த 25 கோடி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட்டை தாங்கக்கூடிய சக்தி இவன்ட்டு இருக்குது. புரியுதா? அதுக்கு அவன் தபஸ் பண்ணி அந்த ஹீட்டை அவன் என்ன பண்ணியிருக்கான்? உள் வாங்கியிருக்கான், நின்று இருக்கான். அதில் நெருப்புகளை போட்டோன்னே எரிஞ்சு போயிட்டானா? சொல்கிறது புரியலையா? எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கா இல்லையா? கொதிக்கிற நீரின் கொதிநிலை, இரும்பு உருகும் நிலை, தங்கம் உருகும் நிலை இருக்கா இல்லையா? அதுபோல் அந்த 25 கோடி மக்களை தாக்கு பிடிக்கக்கூடிய வெப்பத்தை அந்த பரம்பொருள் பிரபஞ்சம் கொடுக்க போது அதை வாங்குகிற முதல் ஆள் அவன்தான். ஏன்னா அவன்கிட்ட பிளான் இருக்குது. அந்த பிளான் இருக்குது. என்ன பிளான்? எப்படி அந்த பிளான் வந்துச்சு? அவன் ஒரு காரியத்தை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே வந்தான். அது பதிலாக 1 ஆணுச்சு, 10 ஆணுச்சு, 100 ஆணுச்சு, 1000 ஆணுச்சு, 10,000 ஆணுச்சு, லட்சம் ஆணுச்சு, 100 லட்சம் ஆணுச்சு. இப்போ 25 லட்சம், 100 லட்சம் ஆகிடுச்சு, 25 கோடி ஆகிடுச்சு. இது புரியுதா? அப்போ உடனே உனக்கு அவ்வளோ கரண்ட்டை 25 கோடிக்குள்ள கரண்ட்டை உனக்குள்ளே செலுத்தினா நீ பஸ்மம் ஆயிடுவேன். அதனால் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய வல்லமைக்கான தவசை ஒன்றை பண்ண வைக்குது. அதான் தவம்னு பேர். புரியுதா? எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அங்கே ஒரு நிலைக்கு அப்புறம் அது 1 கோடியை நீ கிராஸ் பண்ணிட்டீன்னா அப்புறம் 1 கோடியா 100 கோடியா 1000 கோடியாலாம் கணக்கு கிடையாது. அவனுக்கு சொத்து மதிப்பே தெரியாது. தெரியுமா? எவ்வளோ பணம் வச்சுருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அவங்க சீஃப் ஆடிட்டர் அவங்க இவங்க சொன்னால் தான் சரின்ட்டு போகணும். ஏன்? செகண்டுக்கு செகண்ட் என்னது? பணம் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஏன்? அந்த மெகா கரண்ட்டோட கனெக்ட் ஆகிட்டான். இப்போ கனெக்ட் ஆகிற விஷயந்தான் யோகம்னு பேர். அது பேர் யோக சித்தின்னு பேர். ஒன்றையே நினச்சி உன்னுடைய தொழில் அவனுடைய டேலண்ட்டில் அவன் நின்று ஜெயிச்சிருக்கான். புரியுதா? அப்படி தான் ஜெயிக்க முடியும். ஒன்றுமே தெரியாமல் நான் பிரார்த்தனை பண்ண ஜெயிச்சிடுவேன்னா எப்படி ஜெயிப்பேன்? அதுதான் அறிவு வேணுங்கிறது. அது யோக சித்தின்னு பேர். இந்த சித்தானது சத்தோடு சேரும் நிலை. அதுவும் இல்லைங்குது இது. என்ன ஏசா? அதுவும் இல்லை. அதையும் தாண்டி
நைஸாக மனோலயம். சரி, மனம்னு ஒன்று இருந்துச்சு, அது இப்போ தியானத்தில் லயமாகி கரைஞ்சி போச்சு. இல்லை, விசாரத்தில் அது இல்லை. மனம் இல்லை, புத்தி இல்லை, சித்தம் இல்லை, அகங்காரம் இல்லை, 96 தத்துவங்களும் இல்லை, எல்லாம் லயமாயிடுச்சு. எல்லாமே இந்த பிருகத்தீம்னு சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் இது வந்து கபலீகரம் பண்ணிடுச்சு இந்த ஓங்காரம். அது மாதிரி இந்த உயிர் எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிவிட்டு தனியாக நிற்குதே. அப்போ இது என்ன நிலைனா பிரம்ம ஐக்கியம் தத்து, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தத்து. ஜீவனும் ஈஸ்வரனும் இரண்டரை கலந்த அத்வைத நிலை தத்து. அது இந்த நிலையில் இருக்குது, அனுபூத்திய நிலையில். அனுபூத்தினா என்னையா? இப்போ அனுபூத்தினா என்ன? அனுபூத்தினா என்ன? ஒரு இன்பத்தை சுவைக்கிறது, ஒரு இன்பத்தை சுவைக்கிறது. யார் சுவைக்கிறா? யார் இன்பம்? யார் சுவைக்கிறா? யார் இன்பம்? சுவைக்கிறது சித்து. சுவைக்கப்படும் பொருள் லட்டுன்னு வச்சிங்கன்னா, ஒரு லட்டுன்னு வச்சிங்கன்னா அவள் தான் சத்து. சுவைக்கிறது யாருது? சித்து. எங்கே சுவைக்குது? தனக்குள்ளேயே சுவைக்குது. தன்னுடைய சரிபாதியாக சத்து இருக்குது. ஒன்று நான் கர்த்தா நான் போக்தான்னு இருக்குது. அதான் லட்டு. அசையாமல் இருக்குது, ஜடம் மாதிரி இருக்குது. ஆனால் ஜடமான இல்லை, அது சைத்தன்யம். இப்போ அதை தேடி போணுச்சுல சித்து, ஜீவன். இதுக்கு இது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் யாரும் கொடுத்துருக்காங்களோ கொடுக்கல எனக்கு தெரியாது. ஆனால் அனுபூத்தினா என்னங்கிறத ரொம்ப நுட்பமாக எளிமையாக சொல்லணுங்கிறதுக்காக புரியும். பாமரர்களுக்கும் இது புரியணுங்கிறதுக்காக இந்த 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 உதாரணத்தை கையில் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சர்க்கரை தேடி எல்லா எறும்பும் ஈக்களும் பறந்து வரும். சர்க்கரை ஒன்று தான், சர்க்கரை ஒன்று தான், அது ஜடம் இல்லை. பொதுவாக சர்க்கரை வந்து இனிப்பாக இருக்குது. இந்த இனிப்பை யாரெல்லாம் பருகிறாங்களோ எல்லோரும் இனிக்கிறாங்க. இந்த இனிப்பை எந்தெந்த பொருளில் எல்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் இனிப்பு பதார்த்தமாக ஆகிடுதா இல்லையா? இந்த இனிப்பை ஒரு ஸ்வீட் ஷாப்பில் இருக்கக்கூடிய 50 பொருட்களில் போட்டிங்கன்னா 50 ஸ்வீட்டு தான். புரியுதா? 50 நாமத்தில் இருக்குது, 50 ரூபத்தில் இருக்குது. ஆனால் இந்த இனிப்பை அந்த பொருட்கள் எல்லாம் கடன் வாங்கியிருக்கு. சத்துக்கிட்டே இருந்து அந்த தித்திப்புங்கிற அந்த இனிப்புங்கிற அந்த அமிர்தத்தை கடன் வாங்கியிருக்கு. பொருள் மைதா மாவோ, கடல மாவோ, மைசூர் பாக்கோ, ஏதோ பால்கோவாவோ, ஏதோ ஒரு பொருள். இப்போ பால்கோவாவில் ஸ்வீட்டு சேர்க்காமல் சாப்பிடுவியா நீங்கள்? இப்போ சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? மில்க்கு நல்லா வர ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்ருவீங்களா? பால்கோவா பண்ணுறேன், சர்க்கரையே போடல, பால்கோவா கிண்டிட்டேன். நல்லா கிண்டுன்னு கிண்டிட்டேன். நல்லா சூடெல்லாம் பதமாக வச்சு நல்லா கெட்டியாகிடுச்சு. சர்க்கரை போட மறந்து போயிட்டேன். சரி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா? கன்றாவியாக இருக்கும். இப்போ பொருள் இருக்குது, இனிப்பு இல்லை. இதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த இனிப்பு வெளியில் இல்லை, நமக்குள்ளேயே சரிபாதியாக இருக்குது. இல்லை ஒரு புள்ளியில் சத்துங்கிற ரூபத்தில் இருக்குது. ஏன் சுவைக்கலைன்னா அதை தொடர்பு கொள்ளலை, அதை அறியலை. ஒரு புள்ளியில் இருக்குது, அதை தொடலை. இது புறத்தையே பார்த்துட்டுருக்கு, தன்னை பார்க்கல. செல்லை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு செல்லு எங்கேயோ வச்சுட்டேனே அப்படின்னா எப்படி அர்த்தம்? செல்லு உங்ககிட்ட தான், பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். பல பேர் அந்த குழப்பம் வந்துடும். செல்லு எங்கே வச்சேன்? செல்லு எங்கே வச்சுருவேன்? பவுச்சில் வச்சுருக்கானா, பாக்கெட்டில் வச்சுருக்கிறானா? இந்த கண்ணாடியை மேலே போட்டுட்டு கண்ணாடி எங்கே இது? கண்ணாடி அப்படின்வான். நீங்கள் சொல்லுவீங்க, ஷீப்பு தலையில் வச்சுக்கிட்டு ஷீப்பு எங்கே ஷீப்புன்னுவாங்க. அது மாதிரி பல உதாரணங்கள் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் சொல்லணுமா என்ன? சாவியை கையில் வச்சுக்கிட்டே சாவியை தேடுவான், வண்டி சாவியை. பாதி நேரம் வண்டியிலே விட்டுட்டு வந்துடுவான். அப்புறமா வந்து என்னப்பா சாவியை இங்கே தானே வச்சோம்மா, நேற்று வச்சுருப்பான். அந்த ஞாபகத்தில் இன்னைக்கு கேட்பான்.
இல்லை நாளைக்கு வைக்க போகிறதா பிளான் வச்சுருப்பான் போல இருக்கு, அதை இன்றைக்கே கேட்பான். இங்கே தான் மாட்டி விட்டேன் அப்படிமா. மாட்டி விடவே இல்லை, மாட்டி விட்டேம்மா. இப்போது இந்த தித்திப்பு, இனிப்பு, அமிர்தம், இனிமை, மாதுரியம், மது, தேன் எல்லாம் நீ தான். நீ நீ அதை பார்க்கவும் இல்லை, அதை பருகவும் இல்லை. அதுக்குள்ளே போனால் பருகலாம், அதை பார்த்தா அதை பருகணும்னு தோணும். பார்த்தா தரிசனம். அது தேன், அது அமிர்தம்னு பார்த்தீங்கன்னா அது தரிசனம். அதை தொட்டினா அது பேர் யோகம். அதை தொட்டினா எடுக்க போகிற, தொட்டி எடுக்கிற, தொட்டினா எடுத்தீங்கன்னா அது வந்து யோகம். அதை நாக்கில் வச்சு சுவைச்சின்னா அது பேர் போகம், சிவபோகம்னு பேர். ஆச்சா? இப்போ யார் சுவைக்கிறா? சித்து சுவைக்குது. யாரை சுவைக்குது? சத்தை சுவைக்குது. புரியுதா? இப்போ சித்து வெளியில் இருந்து அந்த இனிப்புன்னு சொல்கிற வரைக்கும் தான் அது சுவைக்கும். உள்ளே போயிடுச்சுன்னா அது இனிப்பாயிடும். இப்போ இனிப்பை எல்லாரும் பருக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இனிப்பாக மாறினவங்க தான் கடவுள் நிலை, அனுபூதி நிலை, இறை நிலை. அவங்களுடைய எல்லா செயல்பாடும் மற்றவங்களுடைய நலனுக்காகவே இருக்கும். சரி, இந்த சித்துக்கு அந்த சத்துலேருந்து இனிப்பு வந்துச்சு. அந்த சத்துக்கு இனிப்பு எங்கேருந்து வந்துச்சு? அது யார்கிட்ட கடன் வாங்கினுச்சு? அது சுயம்பு. அதோடைய சொரூபமே இனிப்பு தான். அது எங்கே இருந்தாலும் இனிக்கும். யாரோட சேர்ந்தாலும் அவங்கெல்லாம் இனிப்பாக மாறிடுவாங்க. அதுதான் ஞானமும் அப்படி தான். ஞானமும் அப்படி தான். இப்போ 2 பொருளாக இருந்துச்சுல்ல, உள்ளே போன பிற்பாடு 2 பொருள் இல்லை, இதுவும் இனிப்பாயிடுச்சு. இப்போ இதை வச்சு இதை சார்ந்திருக்கிற எல்லாரும் பருகுவாங்க. சரி, அது தான் இனிப்பாக இருக்குல்ல, அது அதுக்கு தெரியுமானா அதுக்கு தெரியும். சத்தாக இருக்குது, இனிப்பாக இருக்குல்ல, அது பரமகார்த்தமாக இருக்கலாம். ஆனால் தான் இனிப்புங்கிறது அதுக்கு நன்றாக தெரியும். புரியுதா? புரியுதா? இதுதான் அனுபூதி நிலை. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிருங்க. முதல்ல அமைதி அடையணும். அமைதியில் ரொம்ப நாள் பயணிக்கணும். அது ரொம்ப நுட்பமாக அது பயணிக்கும் போது ரொம்ப நுட்பமான ஆனந்தம் கிடைக்கும். அதை தான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இனிப்பு ஒரு சர்க்கரை இனிப்பை தேடுகிறதுன்னு முன்னாடி பேசியிருக்கேன். ஆரம்ப காலத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பழைய வீடியோஸ் கேட்டிங்கன்னா அவள் அது புரிஞ்சிருக்காது. லைட்டாக புரியட்டுங்கிறதுக்காக சொல்லியிருப்பேன். இப்போ சொல்ல போகிறது அப்பயே சொன்னது. இப்போதைக்கு அப்போதே சொல்லிட்டேன். பொதுவாக அப்போதைக்கு இப்போதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ சொல்ல வேண்டியதாக 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். இனிப்பு, சர்க்கரை இனிப்பை தேடுகிறது. யார் சர்க்கரை? நீ தான் சர்க்கரை. யார் இனிப்பு? நீ தான் இனிப்பு. நீ என்ன பண்ணுற? அதை பார்க்க மாட்டேற, அதை சுவைக்க மாட்டேற. ஏன்னா உனக்கு நேரமே இல்லை. ஒரே டிராஃபிக். பயங்கர கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இன்னொரு மென்டல் வருமா 8:30 மணி. புரியுதா? தான் சர்க்கரைன்னு அதுக்கு தெரியுமானா அதுக்கு தெரியலை. எது வரைக்கும்னா அது அனுபூதி ஆகிற வரைக்கும் அது தான் சர்க்கரைன்னு தெரியல. அதை பருகிடுச்சுன்னா ஒரே ஒரு ட்ராப்பு பருகுனா இதுவும் என்னவாயிடுது? பூரணமான சர்க்கரை ஆகிடுது. அப்போ இனிப்பு, சர்க்கரை ரெண்டும் ஒன்று தான். சர்க்கரைன்னாலும் இனிப்புன்னாலும் ஒன்று தான். நம்ம தான் அதை சித்து சத்துன்னு வேறுபடுத்தி புரியறதுக்காக சொல்கிறோம். இடையில என்ன இருக்குன்னா அறியாமை இருக்கிறதுனால நீ வேறு அது வேறுன்னு சொல்கிறோம். இது புரிஞ்சிச்சா? இதாங்க அனுபூதி. இப்போ நீங்கள் சதா இனிப்பாக இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க, எப்படி இருக்கும்? சதா இனிப்பாக இருக்கீங்கன்னா உங்களை சார்ந்திருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அந்த பிரபாவம் இருக்கும். நீங்களும் ஆனந்தமாக இருக்கீங்க. நம்மளால் இவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நதி தன்னுடைய வாட்டர் எல்லாத்தையும் குடிச்சிருமா? மாமரம் மாம்பழம் என்னது முளைக்கிற மாம்பழம் எல்லாத்தையும், அது விளையிற மாம்பழம் எல்லாத்தையும் அது சாப்பிட்ருமா?
இப்போ என்ன பண்ணுது? மற்றவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை. ஆனால் அந்த அனுபூதியை அதை பருகிற வரைக்கும் நீ பயணிக்கணும். இனிப்பும் சர்க்கரையும் ஒன்றுதான். அறியறது, அறிஞ்சா நீ சர்க்கரை இனிப்பு, அறியலைன்னா நீ சர்க்கரை, அறிஞ்சா இனிப்பு. அது வரைக்கும் உங்களை தான் இருக்கு, நீ தான் அது. இது வெறும் சர்க்கரை இனிப்பு அமிர்தத்துக்கு மட்டும் சொல்லலை, ஆற்றலுக்கும் பொருந்தும். இப்போ சொன்னல 25 கோடி மக்களுக்கும் ஒருத்தன் ஒரு இடத்துல உட்காந்து கரண்ட்டு கொடுக்குறான்னு, அதே தத்துவம் தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். அது அறிவு, ஆற்றல், அன்பு, ஆனந்தம், அமைதி, இதான் நம்ம உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது. அதை ஞானம் கொடுக்குது. அதை கடவுள்னு சொல்கிறோம். பிராக்யான் பிரம்மம்னு சொல்கிறோம். அதான் மகா வாக்கியம். புரியுதா? ஆதித்ய வர்ணம் சமஸ்த பாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரக நாமானி கிருத்வா அபிவதன்யதாஸ்தே. ஆதித்ய வர்ணம் இந்த சூரியன், இந்த ஆத்மா, தமஸ்து இருட்டிற்கு பாறை அப்பால, சர்வாணி ரூபாணி விசித்திய சகல நாம ரூபங்களையும் கடந்து, தீரக தீரனாக, நாமானி கிருத்வா நாமத்தையும் கடந்து, சாதகன் அபிவதன்ய தன்னுடைய சொரூபத்தை சொரூபத்துள் நுழைகிறான். அபிவதன்யதாஸ்தே. ஆத்மரத்தின்னு பேர். இப்போ அவன் தன்னைத்தானே வைக்க ஆரம்பிப்பான். வெளியில் என்ன பேச்சு வேண்டியிருக்கு? என்ன பேச்சு வேண்டியிருக்கு? எதுக்காக பேசணும்? வெளியில் ஒரு செயல்பாடு இருக்காது. கர்மம் சுத்தமாக இல்லாமல் போயிடும். பேச்சு இருக்காது, செயல்படாது, சதா ஆனந்த நிலை. புரியுதா? ஆத்மரத்தின்னு பேர். தாத்தா பிரசாத்திய முத்தா ஜகார. முதல்ல இந்த தாத்தா பிரம்மா தான் இந்த பிரம்ம அனுபூதியை பற்றி முதல்ல விவரித்தார். சக்ரக பிரவித்வான பிரதிஷ சதஸ்ர தமேவ வித்வான் அமிர்தம் இக பவத்தி. அதுக்கப்புறம் சக்ரக இந்திரன் இந்த பிரம்மஞானத்தை, இந்த அனுபூதியை கூறினார். தமேவம் வித்வான் அமிர்தம் இக பவத்தி. இப்படியாக இந்த ஞானாமிர்தத்தை வித்வான் சாதகன் அமிர்தத்தை ஞானாமிர்தத்தை பெற்று வாழ்கிறான், அனுபூதி பெற்று வாழ்கிறான். இப்படி தான் தியானத்தினாலேயும் விசாரத்தினாலேயும் தான் இந்த அனுபூதியை பெற்று வாழ முடியும். நான் அந்நியாக பந்தாக, வேறு வழியே கிடையாது. போதுமா? நான் அந்நியப்பா. இந்த வார்த்தையெல்லாம் ஏன் அது சொல்லணும்? இப்படி பெற்று வாழ்கிறான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போவேன். நான் அந்நியப்பான், வேறு வழியே கிடையாதுன்னா வேறு அந்த யோகம் இந்த யோகம் எல்லா யோகமும் கர்ப்பகிரக வாசல் தான், அனுபவம் வரைக்கும் தான். அனுபூதிக்கே விசாரம் அவசியம். ந அந்யக பந்தக அயனாய வித்தியதே. அப்போ முக்திக்கு வேறு வழி கிடையாது. அயனாய வித்தியதே. இதனை அறிவதற்கு, இதனை இந்த அறிவை பெறுவதற்கு, இந்த முக்திக்கு வேறு வழி இல்லை. யஜ்ஞேன யஜ்ஞாந்த தேவாக. ஆரம்ப காலத்தில் இந்த யஜ்யம்லாம் இப்போ பண்ணல, கிரியாவாக பண்ணுறோம்ல, அதெல்லாம் மானசீகமாக பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ஞானத்தினாலேயே பண்ணுவாங்க. அதுதான் சொல்லுது, யஜ்ஞேன யஜ்யம் யஜந்த தேவாக. முதல்ல தேவர்கள்லாம் ஞானத்தினால யாகம் செய்தனர். தானி தர்மானி பிரதமானிய ஆசனம். அவர்கள் தான் முதல்ல முக்தி பெற்றவர்கள் என்ற ஆசனத்தில் அமர்ந்தார். முதல்ல முக்தர்கள்னு அமர்ந்தவர்கள் தேவர்கள். தானி தர்மானி, அந்த தர்மத்தை பெற்றவர்கள். பிரதம ஆசனம், முதல்ல ஆசனத்தில் முக்தர்கள் என்றார். தே நாக்கம் மகிமானக சச்சந்தே. இன்றைக்கும் அவங்க அந்த ஆனந்தத்தில் வாழ்கிறாங்க, சொர்க்கமாக வாழ்கிறாங்க, சொர்க்கத்தில் வாழ்கிறாங்க. எத்திர பூர்வ சாத்தியாயாக
சாதனா சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் சாதித்தவர்கள், சாத்தியாயாக சாதனை செய்தவர்கள். அங்கே சூரிகள்னு பார்த்தோம்ல, நித்திய சூரிகள்னு போன உபநிஷத்தில் பெருமாளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவர்கள் தான் முதல்ல சாந்தி தேவாக, தேவர்கள் சாத்தியாகங்கிற பெயர் பெற்ற விளங்குகிறார்கள். அகம் அர்க்கம், அப்படிப்பட்ட அந்த ஆயிரம் சூரியன் அகம், அந்த சூரியன் இப்போ சொன்னிச்ச அகம் அர்க்கம் அர்க்கக, நான் சூரியன். பரம் ஜோதிர் அர்க்க ஜோதிர் அகம் சிவக, அகம் அர்க்கக, நான் சூரியனாக இருக்கிறேன். பரமம் ஜோதி, பரஞ்சோதி, பரஞ்சோதியாக இருக்கிறேன். பரஞ்சோதியுடைய அர்க்கமாக சூரியனாக இருக்கிறேன். ஜோதிர் அகம் சிவக, நான் இப்பொழுது சிவமாக இருக்கிறேன் அனுபூதி நிலையில். அங்கே ரெண்டே இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஏன் சாப்பிட உள்ள பருகிற போகிற வரைக்கும் ரெண்டு, பருகுனா முடிஞ்சிச்சு. ஸோ ஆத்ம ஜோதி ரகம் சுக்ரக, ஆத்ம ஜோதியாக நான் இருக்கிறேன். சுக்ரக, நானே பிரம்மம். சுக்ரன்னா பிரம்மங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. சர்வ ஜோதிர் அசவாதம், சகல ஜோதிகளுக்கும் நானே. ஏத்தது அர்த்தசிரோ அதர்வசிரோ அதீதே, எல்லா ஜோதிக்கும் எங்கிட்ட இருந்து தான் வெளிச்சம் செல்கிறது. ஏத்தது அதர்வசிரோ அதீதே, இது அதர்வசிரோ உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரார்த்தனை ஆச்சரியம் என்னென்னா, இந்த மந்திரம் வருஷலாக நம்ம தமிழ் பண்ணிகிட்டே வரோம். அதாவது இந்த உபநிஷத்து தமிழ் வருஷலாக பண்ணிட்டு வர்றதில் 3வது வால்யத்தில் இந்த உபநிஷத்து இருக்குது. அந்த மந்திரம் வந்து நான் மனனத்துக்காக புக்கை ஒரு கிளான்ஸ் ஸ்டடி பண்ணுறேன். சில முக்கியமான வாக்கியங்கள் எடுக்கணுங்கிறதுக்காக மனனத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல, அதுவும் இதுவும் ஒன்றா பொருந்துது. அதர்வசிரோ 3 நாளாக வருது. இது இந்த உபநிஷம் தான், அதுவும் கனெக்ட் ஆகுது. அது மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு எனக்கு. நான் பேசக்கூடிய இந்த வாக்கியங்களும் மந்திரங்களுடைய அர்த்தமும் எங்கேயாவது நான் கேட்டிருந்த விஷயமும் சிங்க் ஆகும், ஞாபகத்துக்கு வரும், கரெக்டாக பொருந்தும். ஓங்காரம் அப்படி தான் இதில் பொருந்துச்சு எனக்கு. தாரகங்கிறது இதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா தாரகத்தில் போயிருக்கோம். தாரகம்னு ஒரு மந்திரம் பார்த்தால தாரசார உபநிஷத்துன்னு பார்த்தோம். அதில் கூட இதை பேசியிருக்கலாம், பரவாயில்ல. இப்போ ஓங்காரத்துக்கு கொடுத்துருக்க இந்த விளக்கம் வேறு எங்கேயுமே கொடுக்கலங்க, வேறு எந்த மந்திரத்தையும் கொடுக்கல. இதெல்லாம் பாக்கியவங்களாம் கொஞ்சம் ஏற்றி விட்டது. பக்தியினுடைய வெளிப்பாடுனால சிவம் பெருசு, வைணவம் பெருசு, குமாரம் பெருசு, சாக்தம் பெருசுன்னு இவங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுப்போ. வேறு எந்த மந்திரத்துக்காக இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காங்களா? ஒவ்வொரு உபநிஷத்தும் ஓங்காரத்தை பாராட்டாத உபநிஷத்து ஒன்று கூட கிடையாது. அது வந்து ஒரு நிர்குணம், யார் பேரும் அது சொல்லலை, வெறும் ஓம் போதும் போ அப்படிங்குது. அதுவே எல்லாம் அடக்கம். 4 வேதங்களும் காயத்ரிக்குள்ளே அடக்கம்னா காயத்ரி ஓங்காரத்தில் அடக்கம்னு சொல்லிடுச்சே, வேறு என்ன வேணும்? எல்லாம் பிரமாணத்தோடு பேசுகிறோம். மந்திரம் இருக்குது, மந்திரம் இல்லாத வார்த்தையோ மந்திரத்தில் இல்லாத வார்த்தையோ அடியன் ஒரு நாளும் பேசுகிறதில்ல. எனக்குன்னு ஒரு தர்மம் வச்சுருக்கேன். ஒரு சத்தியத்தில் தான் லைஃப் போகுது. சத்தியம் ரீதம்னு சொல்லியிருக்கேன்ல, அதுதான் நம்ம வெளிச்சத்துக்கு காரணம். அடியனுடைய வெளிச்சத்துக்கு காரணம், நான் ஒரு காரியத்தில் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் சத்தியம் ரிதம். வாழ்க்கையில் மறக்க முடியாத வாக்கியம் இது. தோல்வியே பார்க்க முடியாது. நீங்கள் தோல்வினா என்னன்னு கேட்பீங்க, இருட்டுனா என்னன்னு கேட்குது, சூரியன் இருட்டுனா என்னன்னு கேட்டுச்சுன்னு சொன்னல, அது மாதிரி தோல்வியே இல்லாத நிலை தான் சத்தியம் ரிதம். அது சொரூபமே வெற்றி தான். நல்லதை செய்யணும், அது ஒரு ஒழுங்குமுறையில் செய்யணும். ஏத்தது அதர்வசிரோ அதீத்தே பிராத்தர தியாயமானும் ராத்திரி கிருத்த பாபம் நாசியத்தி. காலையில் படித்தா நைட்டு வரைக்கும் செஞ்ச பாவம் போகும். இதெல்லாம் பலஸ்ருதி. சாயமதீயமானும் திவசம், சாயந்தரம் படித்தீங்கன்னா பகலில் செய்த பாவம் நாசியத்தி. தத் சாயம் பிராத்தக பிரயோஜமான சத் சாயம் பிராத்தக, காலை மாலை நீ சொன்னீங்கன்னா பாப்போ அப்பாவோ, எத்தனை பாவம் இருந்தாலும் எல்லாம் அபாபமாக மாறிடுமா. பவதி
மத்தியான தினம் ஆதித்ய அபிமுக அதிகமானக. மத்தியானத்தில் சூரியனை பார்த்து இது படிச்சிங்கன்னா பஞ்சமகா பாதகம். இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது பாவம்லாம் இருந்தால் செஞ்சுட்டோன்னு நீங்கள் தவறு பண்ணிட்டோன்னு வருத்தப்பட்டா அதெல்லாம் இன்னையோட போகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, வேதம் பொய் சொல்லாது. கில்ட்டி பாவனாலாம் வச்சுக்காதீங்க. இனிமேல் தவறு செய்யாமல் பார்த்து கடந்து போன பாவங்களை நினச்சி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. அதனால் ஒரு பலனும் இல்லை. இப்போ இந்த மாதிரி அத்தியாயனம் பண்ணும்போது சொல்லுது பாருங்கள், பஞ்சமா பாதகம் விலகுதுன்னு. அதனால் கில்ட்டி பாவனா வேண்டாம், சரிதா? உபபாதகம் செஞ்சிருந்தாலும் பிரமுச்சத்தை விடுதலை அடைகிறார்கள். சர்வ வேத பாராயண புண்ணியம் லபத்தே. எத்தனை வேதம் பாராயணம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம்லாம் உனக்கு இந்த ஆடியோவை சிரவணம் பண்ணவனுக்கு, இந்த மந்திரந்தங்களை சிரவணம் பண்ண, இந்த உபநிஷத்தை சிரவணம் பண்ணவனுக்கு கிடைக்குது. ஸ்ரீ மகாவிஷ்ணு சாயுஜ்யம் ஆப்னோதி. மகாவிஷ்ணு பக்தர்களாக இருந்தால் அவருடைய சாயுஜ்யம் அவங்களுக்கு ஆப்னோத்தி அடைய பெறுவார்கள் என்று உபனிஷத் கூறுகிறது. புரியுதா? ஒரு அனுபூதியை பற்றி ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இது கொடுத்துருக்கு. உதாரணங்கள் அடியேனது பழைய முன்னாடி சிரவணம் பண்ண உதாரணங்கள் இந்த ஆடியோ போட்டு கேளுங்க. அனுபூதி பற்றி மிக மிக எளிமையாக சொல்லியிருக்கேன். உங்கள் லைஃப்பில் அன்றாடம் எல்லாருக்கும் புரியணுங்கிறது நம்ம குறிக்கோள். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உதாரணத்தை எடுத்து கொடுக்குறதே முருகப்பெருமானா நான் பூரணமாக நம்புகிறேன். ஒரு சர்க்கரை இனிப்பை தேடுகிறதுங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. சர்க்கரை நீ தான் இனிப்பும், நீ அறிஞ்சினா இனிப்பு, அறியலைன்னா சர்க்கரை. புரியுதா? அப்படின்னு இது எத்தனாவது வந்து 82 83 அப்படின்னு இது பூர்த்தி ஆகிறது முருகப்பெருமான் கருணையினால். 83வது மந்திரத்தை 83வது உபநிஷத்தை சும்மா விளையாட்டாக முடிக்கிறோம். நீங்கள்லாம் ஒரு உபநிஷத்து நார்த்தில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க குருமார்கள் 25 பேர் கூப்பிடுவாங்க. எல்லா குரு பரம்பரையே கூப்பிடுவாங்க. அப்புறம் வந்து ஹோமம் பண்ணுவாங்க. சிஷ்யர்களெல்லாம் வருஷம் நிற்க வச்சு பாராயணம் பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோதான் மங்கள வாத்தியங்கள் ஆரத்தி பூஜைலாம் நடந்து தான் ஒரு உபநிஷத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மதிப்பு மரியாதையை நாமளும் மானசீகமாக கொடுக்குறோம். சுவாமி இங்கே விளையாடுறாங்க, நம்ம பார்த்து ரசிக்கிறோம். இது சாதாரண விஷயம் இல்லை. மந்திரங்களை கேட்குறது, உள்வாங்கிறது மகா புண்ணியம். இது நாள் வரைக்கும் நானே சொல்லியிருக்கேன்ல, சின்ன வயசில் என்ன நான் துர்பாகியசாலியாக நினச்சிருக்கேன். நாளாக பார்த்தா என்னை விட பாக்கியசாலி யாருமே இல்லை. அதே தான் உங்களுக்கும், டிட்டோ 100% டிட்டோ. உங்களை விட பாக்கியசாலிகள் யாரும் இல்லை. எங்கள் ஏஜில் இது கிடைக்கிது. ஏன்னா வாழ்க்கையை தாரகத்தை வந்து போட்டை முன்னாடியே வாங்கிடுறீங்க. பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுற முக்கியமான தருணத்தில் பைக்கோ, அது ஃப்ளைட்டோ, அது ஹெலிகாப்டரோ, புயல் தீராத ஒரு வாகனம். இது அறிய என்ன ஆகுது? அனுபவமாகி அனுபூத்தி ஆகுனா என்ன ஆகும்? அப்புறம் எல்லாருக்கும் நம்ம சர்க்கரையாக இனிப்போம். அப்போ தான் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும். முன்னெல்லாம் நம்மளை புறக்கணிப்பாங்க. ஹைட்டு சரியில்லை, வெயிட்டு சரியில்லை, கலர் சரியில்லை, மூக்கு சரியில்லை, மூலிகை எல்லாம் பார்ப்பாங்கள்ல. அதெல்லாம் இனிமேல் பார்க்க மாட்டாங்க. நம்மளுடைய பிரபாவம் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் பிடிக்கும். முருகனை மாதிரி. காரணம் என்ன? பியூரிட்டி இருந்தால் தான் வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது. அப்படி இன்றைக்கி 83வது உபநிஷத்தை நம்ம பூர்த்தி பண்ணுறோன்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே முருகப்பெருமானுக்கிட்ட நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகும்போது, இந்த பிறவி இந்த ஊரில் இந்த நாட்டில் அப்படின்னு நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகும்போது, நீங்கள்லாம் முருகனுடைய சிஷ்யர்கள் அங்கே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கீழே இறக்கி விட்ருக்காங்க. நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பித்து அதே முருகப்பெருமானுக்கு குருவை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையை சித்தி பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் சித்தியோட அடியோனுடைய பிரார்த்தனையும் மற்றவங்களுக்கும் ஒரு 10 பேர் கண்ணை திறந்து விடுங்க. ரொம்ப ஒவ்வொரு முறையும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம். நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டு சொல்லணும்னு நினைக்காதீங்க. நம்மளே இன்னும் கற்றுக்கலாம், நம்ம போய் அப்படி நினைக்காதீங்க. வாழ்நாள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கலாம், எத்தனையோ கோடி ஜென்மா கற்றுக்கிட்டே இருக்கலாம். லேர்னிங்க்கு எல்லையே கிடையாது. ஆனால் சாரம் இதுதான்.
ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் சாரம், தத்துவமசி தான் சாரம். அதனால் இந்த 83வது உபனிஷத்து உங்கள் வாழ்க்கையில் முக்தியும் சித்தியும் தரட்டும்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு அனந்த கோடி நன்றி நமஸ்காரங்களை சமர்ப்பணம் செய்து நிறைவு செய்கிறோம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவேல் முருகனுக்கு குருவாயூர்